ஐயத்திற்குரிய உயிரிழப்பு தொடர்பான வழக்குகளில் உடற்கூறாய்வு அறிக்கைகளை வழங்குவதில் காவல்துறை உள்ளிட்ட அரசு துறையினர் காலதாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் ஆண்டுக்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட உடற்கூறாய்வுகள் நடப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் அவற்றில் நேர்மையற்ற நடவடிக்கைகள் இருப்பதாக ஐயம் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். தமிழ்நாடு மருத்துவ சட்டத்தின் பிரிவு 621 படி குற்ற வழக்கு இருப்பின் உடற்கூறாய்வு நடைபெற்ற அதே நாளில் அது தொடர்பான சான்றிதழ் வழங்கப்படும் என சொல்லப்பட்டுள்ளது. நீதித்துறை நடுவர், மருத்துவமனை முதல்வர், குடும்பத்தினருக்கு உடற்கூறாய்வு அறிக்கை வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறையினரின் அழுத்தத்தால் இவை முறையாக பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நீதிமன்றமும் சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்தால் உடற்கூறாய்வை வீடியோ பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும். பிணவரையில் எந்நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் செயல்பட வேண்டும். உடற்கூறாய்வு அறிக்கையின் நகல் மற்றும் வீடியோ பதிவை உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 13 உத்தரவுகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடும்பத்தினர் சட்டப்பூர்வ தீர்வுகளை நாட இது உதவும் என காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. என்றாலும் இவை பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய டெம்ப்ளேட் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்ஸ் எப்படி இருக்கணும், அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டெம்ப்ளேட். அதெல்லாம் இப்போ இஸ்தாம்புல் புரோட்டோகால் படி அந்த டெம்ப்ளேட்டில் இன்னும் மாற வேண்டியது இருக்கு. நான் எதையும் மாற்ற மாட்டேன், நாங்கள் புதிய புதிய கட்டடங்களில் இருப்போம், நாங்கள் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க யாரும் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் கூட கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு 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 திமிருடன் செயல்படுகின்ற ஒரு துறையாக இது இருக்கு என்பதை மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றேன். மதுரை மாவட்டம் வேப்பங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் காளையனின் உயிரிழப்பு ஐயத்தை ஏற்படுத்தியது. உறவினர்கள் வலியுறுத்தலின் பேரில் 2 முறை உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. எனினும் முதல் கூறாய்வு மற்றும் மறு கூறாய்வு என 2க்குமான அறிக்கைகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதேபோல் ஆண்டிப்பட்டி அருகே மணி, கருப்பையா ஆகிய 2 நண்பர்களின் மரணங்களில் ஐயம் எழுந்தது. இந்த இரட்டை உயிரிழப்பிலும் உடற்கூறாய்வு அறிக்கை பலகட்ட போராட்டத்துக்கு பின்னரே வழங்கப்பட்டது. இறப்புக்கான காரணத்துக்கு முதல் அடிப்படையான பிஎம் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு குடிமகன் கலெக்டரை வந்து பார்க்குற நிலைமை இந்த தேனி மாவட்டத்தில் உருவாயிருக்கு. வந்து பாடியை பார்த்துட்டு சரி நாளைக்கு நாங்கள் காலையில் வர்றோம் வந்து போட்டு நாங்கள் அப்பையும் சொல்கிறோம், இது கேமரா வச்சுத்தேன் இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னதுக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே காலையில் 8 மணிக்கே பண்ணிவிட்டு 10 மணிக்கு அவங்க வந்து தண்ணியில் இருந்து விழுந்திருக்கான்ற மாதிரி எங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண நாங்கள் சத்தம் போட்டோம். அவன் கொண்டு தற்கொலையெல்லாம் கிடையாது, ஆளால் கடத்தப்பட்டு கொண்டாந்து தூக்கி போட்டிருக்காங்க. ரெண்டவட்டி அந்த மேடம் அதோட பிடுங்கி ஓடி போயிடுறாங்க. இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது உடற்கூறாய்வு அறிக்கை தொடர்பான நடைமுறைகள் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படியே கடைபிடிக்கப்படுவதாக தெரிவித்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கை தொடர்பு கொண்டு கேட்டபோது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் காவல்துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடற்கூறாய்வு அறிக்கை, முதல் தகவல் அறிக்கை ஆகியவற்றை உடனடியாக வழங்க உத்தரவிட்டதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் உடன் செய்தியாளர்கள் தேனி ரமேஷ் கண்ணன் மற்றும் பிரசன்ன வெங்கடேஷ்.